எலெக்ஷனில் நிற்க சொன்னார். அவன் காலில் விழுந்துட்டேன், மச்சான் வேணாம் விட்டுரு. ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் நான் விஷாலையும் கார்த்திக்கும் பார்த்தேன் நிறைய இடத்துல. அப்பப்போ ஃபோனில் ஆமாம் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை பேசிட்டே இருப்பேன். அரை மணி நேரம் ஃபோன் அப்படியே இருக்கும். திரும்ப திரும்ப கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இவன் வீடு என் வீடு பக்கத்தில் ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன். சார் விஷால் சார் வீடு எங்கே, அதோ பக்கத்தில் போங்க. சரி, உண்மையிலே ஒரு கஷ்டமான வேலைங்க, சீரியஸாக. நடிகர் சங்கம் இந்த அளவுக்கு டெட் ஃப்ரீயாக உழைச்சி அந்த இவரும் கார்த்தி நாசர் சார்லாம் அவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் ஒரு பெரிய ரிசல்ட் காட்டினாங்க. ஸோ இந்த வாட்டியும் கூட கூப்பிட்டு பேசினார், இந்த மாதிரி ஈஸி மெம்பராக நில்லுடா அப்படின்னு. திரும்ப காலில் வந்தேன், வேணாம் மச்சான் என்னால் இதெல்லாம் வர. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஈஸி ஜாப் கிடையாது சத்தியமாக. ஏன்னா இந்த பிரகாஷ் ராஜ் சாராக இருக்கட்டும், கௌதம் மேனன் சாராக இருக்கட்டும், சுந்தர் சார் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்காங்க. பட் சினிமாவுக்கு இந்த நேரத்தில் இது தேவைப்படுது. ஸோ அந்த விஷயத்தில் என்னால் ஒரு சின்ன விஷயமா சப்போர்ட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அவங்க கூட நிற்கிறேன். கண்டிப்பாக இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக நடத்துவாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் அவங்க கூட சேர்ந்துருக்கேன். தேங்க்யூ. இந்த நடிகர் சங்கத்திலையும் தலைவராக இருக்கார், அங்கேயும் தலைவராக இருக்காருன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தயாரிப்பாளர்கள் தான். அங்கே ஒவ்வொருத்தங்களும் 1 படம் 2 படம் இப்படி எடுத்தவங்க தான். அவங்க பொழப்பு ஓட்டுறதுக்காக தான் இத்தனை வருஷமாக, 10 வருஷம் இல்லை அதுக்கு மேலேருந்து அதான் நடந்துகிட்ருக்கு. இடையில ஒவ்வொருத்தர் நல்ல இந்த கேர்ஜி மாதிரிலாம் வந்துட்டு போவாங்க. உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதை, ஒத்த கண்ணோட வாழ்கிற ஒரு தீவு இருக்குதுன்னு அந்த காலத்தில் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒருத்தன் அந்த 7 சுவடியிலாம் படித்து அங்கே போகணுன்ட்டு பெரிய சாக்கு பையெல்லாம் தைச்சி அதை எடுத்துக்கிட்டு கயிறு சாப்பாடு பாலாம் எடுத்துக்கிட்டு போட்டு பிடிச்சி போகிறான். பல தீவுகள் தாண்டி போயிட்டான். தூரத்தில் பார்த்தா ஒத்த கண்ணோட ஒரு ஆள் போய்கிட்டு இருக்கான். ஆஹா, அப்படியே போட்ட ஓரம் கட்டினான். பெரிய சாக்கு பையை எடுத்துக்கிட்டு, அதாவது இவனோட பிளானிங் என்னென்னா, அவனை பிடிச்சி கொண்டாந்து நம்ம ஊரில் ஒத்த கண்ணன்னு போட்டு 10 ரூபா டிக்கெட் போட்டு சம்பாதிக்கலான்னு. இவன் அழகாக மெதுவாக போய் போட்டை கட்டிட்டு அந்த பெரிய சாக்கு மூட்டை எடுத்துகிட்டு டபக்குன்னு அவன் மேலே அப்படி போட்டான். இவன் மேலே 2 பேர் சாக்கு போய் பிடிச்சிட்டு அங்கே ரெட்டக்கண்ணு போட்டு யார் அந்த மாதிரி இந்த பதவியாக அதை பார்த்து இதை வச்சு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தது தான் இத்தனை நாளும் அவங்க செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேலே நான் ஒன்றுமே சொல்ல விரும்பலை. சினிமா போத்திக்கிட்டு படுத்தாலும் ஒன்று தான், படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். நடிகருங்கிறவங்க வேறு யாரும் கிடையாது. இப்போது அதுக்கு செல்வமணி சார் இருக்கார், பெப்சிக்கு தலைவராக இருந்திருக்கார், பாராட்டுக்கள். அவர் ஒரு டைரக்டர். முன்னாடி பெப்சி சிவா அவர்கள் இருந்தார், அவர் ஒரு கேமராமேனாக இருந்திருக்கார், டைரக்டராக இருந்திருக்கார், ப்ரொடியூசராக இருந்திருக்கார் இல்லையா? அந்த மாதிரி இங்கே எல்லாமே தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த தயாரிப்பாளர்கள் தான் இருக்காங்க. அது ஒரு வருஷத்துலேயே ஒரு அரை கிரவுண்ட் இந்த மாதிரி பல திட்டங்கள் சரியாக சார் பேசியிருப்பாங்க. சரியாக இருக்குது. 1 வருஷம், அது 2 வருஷம் கூட இல்லை, 1 வருஷத்துலேயே செய்கிறேன்னு. அதனால் இந்த மாதிரி செயல் தலைவர்கள், செயல் வீரர்கள் தான் இருக்கணும். இதில் சந்தேகமே கிடையாது. இந்த தமிழ் தெலுங்கு அந்த இதெல்லாம் பேசக்கூடாது. சினிமா என்பது உலக பொது ஊடகம். சினிமாவுக்கு மொழி கிடையாது. பிரகாஷ் சார் அருமையானல்ல, இப்போ 20 படம் எடுத்தாலும் அவர் நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியுது பாருங்கள். அவன் காசுக்காக படம் எடுத்தால் அவர் காசு எவ்வளோ போனாலும் சரி, சம்பாதிக்கிறதெல்லாம் இங்கே தான் வர்றாங்க. அவங்கெல்லாம் ப்ரொடியூசரை எவனையாவது ஆட்டை போட்டு கொண்டு வர்றவங்களாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி இந்த ராதாகிருஷ்ணன் சார் அங்கே இப்போ தலைவருக்கு நிற்கிறாரு, இவரை நடிகர்ங்கிறாங்க, அவர் தான் ப்ரொடியூசராக நடிச்சிட்டு இருக்காரு. அதுதான் அவர் சொன்னார். ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு ஏதோ ஒன்று யூடியூப்பில் ஏதோ எடுத்து வச்சுருந்தாங்களாம். அதில் உடனே அழிச்சிட்டு அவர் பேரை போட்டுட்டு அதாவது படம் எடுத்த கணக்கு காமிச்சா தான் அங்கே நிற்க முடியும். அதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆதலினால் இதை அணின்னு சொல்கிறதையே நான் வெறுக்கிறேன். இப்போ ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இந்த மாதிரி தேர்தலெலாம் இனிமேல் வரக்கூடாது. இதை அவங்க சேவையாக தான் நினைக்கிறாங்க. இவங்களுக்கு அதில் உட்காந்து பதவி, இப்போ விசால் இங்கேயும் உட்காந்துட்டு அங்கே அது அவருக்கு தேவை இல்லை. இது ஒரு கட்டாயம், காலத்தின் கட்டாயம். இவர்கள் சிறப்பாக ரொம்ப சிறப்பாக யாருமே கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க. இப்போ வின்னர் ப்ரொடியூசர்லாம் ரொம்ப பாருங்கள் அழுதார். அது உண்மையான விஷயங்கள். அந்த மாதிரி இவர்களுடைய தலைமையில் எதுவும் நடக்காது. ஆமாம், இப்போது எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக நினச்சாரா? இன்றைக்கி நல்லா வெயிட் பாடி ஆகிட்டார். அந்த மாதிரி யாரும் வரலாம். அவங்களே உட்காந்துக்கிட்டே இப்போ கேஆர் சார் என்ன அவர் 2 படமோ 1 படமோ எப்போயோ இந்த காலத்தில் எடுத்திருக்கார்.
அவர் 24 மணி நேரம் அங்கே உட்காந்து என்னத்தை பண்ணார்? 10-20 வருஷமாக ஒன்றும் பண்ணலையே. ராதாகிருஷ்ணன் என்னத்தை பண்ணார்? சேட்டலைட்டு வீக்கில் ஒன்றும் வீக்கில் எது திருட்டு வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு புது டீம் வரட்டுமே இல்லையா? மாமன்னர் அக்பர் 9 வயசில் அரியணை ஆனார். 9 வயசில் அவர் செலச்சவரா? த கிரேட்டஸ்ட் சோசியல் கிங்னு போட்டு இந்த வேர்ட்ஸ் ஆஃப் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ட்ஸில் ஜவஹர்லால் நேருவே சொல்கிறார். 30 வருடங்களுக்கு மேலே மிகச்சிறந்த முறையில் ஆட்சி. புது ஆள் வரட்டும், வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். இந்த கையை பார்க்குறான், இது எங்கிட்ட ஏதோ நல்லா வருமானா படா படா ஹே எல்லாம் போயிடுச்சுங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஸ்வச்ச பாரத். நான் உண்மையை சொல்கிறேன், நாங்கள் எப்போவுமே சத்தியம் பேசுவோம், கொஞ்சம் சத்தமாக பேசுவோம். எவனாவது ஒருத்தனை பார்த்து இவன் தேசத்துறையின்ட்டானா நீ அவன் பின்னாடி போ, ஏன்னா அவன் நல்லவன். குறிப்பாக ஐயா எச்சிராஜா சொல்லணும், ஐயா சுப்பிரமணிய சாமி சொல்லணும். அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா தேச துரோகிகள் பிரிவினைவாதிகள்லாம் அப்பா சரியாக போயிட்டுருக்கு. எல்லாரும் நினைக்கலாம் என்ன ஆச்சு தேசத்துக்குன்னு. தேசம் இல்லை, அதை காணாங்கிறதான் பிரச்சனை. இப்போ இந்தியா என்கிற ஒரு நாடு, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, விற்பனைக்கு வந்துட்டது. மன்மோகன் சிங்கே சொல்கிறாரு, என்னை விட மோடி நல்ல வியாபாரியாக இருக்கிறாரு. யார் சொல்கிறா? ஒரு பெண்ணு விமானம் ஓட்டுறா, ஒரு பெண்ணு பேருந்தில் வேலைக்கு போகிறா, ஒருத்தி கட்டின புருஷனையும் பெத்த பிள்ளையும் காப்பாற்ற முடியாமல் விவசாயம் செய்கிறா. இதில் எந்த இந்தியாவுக்கு பிரதமர் நம்மன்னு நீ யோசிக்கணும். இந்தியா இஸ் அவர் நேஷன் மே ஹே அப்படின்னு இந்த கையை பார்க்குறான், இது எங்கிட்ட ஏதோ நல்லா வருமானா படா படா ஹே எல்லாம் போயிடுச்சுங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஸ்வச்ச பாரத்.